வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான தொழில் நகரமா இருக்கக்கூடிய ஒசூருக்கு இனிவரும் காலகட்டத்தில வர இருக்கக்கூடிய சில முக்கியமான மெகா ப்ராஜெக்ட்ஸ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுவும் இந்த வீடியோல குறிப்பா ஒசூர்ல செய்யப்பட இருக்கிற ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட்ஸ பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா, இப்ப ரீசென்ட்டா ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் வந்து 2030க்குள்ள தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்த 1 டிரில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்தணும்னு சொல்லி இலக்கு நிர்ணயிச்சாங்க. அத தொடர்ந்து இந்த டிரில்லியன் டாலர் எக்கானமிய அச்சீவ் பண்றதுக்கு பல்வேறு இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்றது தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் தொடர்ந்து எடுத்துட்டு வராங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட், தமிழ்நாடு இன்வெஸ்டர்ஸ் கான்க்ளேவ். இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு வெளிநாடுகளுக்கு பயணம் செஞ்சு, அங்க முதலீட்டாளர்களை சந்திச்சு, முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தின்னு, இப்படி பல்வேறு இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்றது தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் சைடுல இருந்து கடந்த 4 வருஷமா செய்யப்பட்டு வருது. சோ அதனுடைய விளைவா இப்ப கிட்டத்தட்ட 11.32 லட்சம் கோடி அளவிலான முதலீடுகள் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. சோ இப்ப இந்த இனிஷியேட்டிவ்ஸ் உடைய வரிசையில தான் டிஎன் ரைசிங் அப்படின்ற ஒரு புதிய இனிஷியேட்டிவையும் தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் எடுத்திருக்காங்க. இந்த டிஎன் ரைசிங் அப்படின்னா, டிஎன் ரைசிங் அப்படின்ற பேர்ல ஒவ்வொரு முக்கியமான ரீஜியன்லயும் ஒரு இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் டிஎன் ரைசிங் சமிட் அப்படின்ற பேர்ல நடத்துறாங்க. குறிப்பா இப்ப ரீசெண்டா வந்து தூத்துக்குடியில நடத்துனாங்க. அதை தொடர்ந்து ஒசூர்ல நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த டிஎன் ரைசிங் சமிட் அப்படின்றத எதுக்கு நடத்துறாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ரீஜனை தேர்ந்தெடுத்து அந்த பர்டிகுலர் ரீஜனுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றத கெயின் பண்றதுக்கு தான் இந்த ஒரு டிஎன் ரைசிங் சமிட் அப்படின்ற இந்த ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்றத தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி ஒசூர்ல ரீசெண்டா தான் இந்த டிஎன் ரைசிங் சமிட் அப்படின்ற சமிட் நடத்தப்பட்டுச்சு. அப்படி இந்த இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் மூலமா கிட்டத்தட்ட 24,000 கோடி அளவிலான முதலீடுகள் அப்படின்றது ஒசூருக்கு மட்டும் வந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோல நம்ம ஜென்ரலா பார்க்கக்கூடிய மெகா ப்ராஜெக்ட்ஸோட சேர்த்து நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பத்தியும் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது ZWork சோலார் செல் அண்ட் மாடுல் மேனுஃபேக்சரிங் யூனிட். சோ இது ஒண்ணும் இல்ல, வெளிநாடு நிறுவனமான ZWork அண்ட் குளோபல் சோலார் டெக் இன்வெஸ்டர்ஸ் இவங்க வந்து ஒரு ரெனவபிள் எனர்ஜி மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படின்றத ஒசூர்ல உள்ள சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க்ல 5,000 கோடி முதலீட்டுல அமைக்கவிருக்காங்க. ஸோ அப்படி இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இப்போ ரீசெண்டாக 2025ஆம் ஆண்டு தான் அறிவிக்கப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து இந்த ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படின்றது 2027க்குள்ள ஒசூர்ல அமைக்கப்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய சில முக்கியமான ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, எண்ட் டு எண்ட் சோலார் செல் அண்ட் மாடல் ப்ரொடக்ஷன் ஃபார் எக்ஸ்போர்ட், அட்வான்ஸ்டு ஆட்டோமேட்டட் அசம்பிளி லைன்ஸ். இது போக இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா ஏறத்தாழ 5,000 பேருக்கு நேரடி வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. இதோட ஃபோக்கஸ் ஆன் கிரீன் எனர்ஜி டிரான்சிஷன் போன்ற பல்வேறு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸோட இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒசூர்ல நடக்கவிருக்கு. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் காம்போனன்ட்ஸ் ஃபெசிலிட்டி. ஸோ இதை வந்து தமிழ்நாடு டிஃபென்ஸ் காரிடர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி ஒசூர்ல 850 கோடி ரூபாய் முதலீட்டுல ஒசூர் ஏரோடெக் பார்க்ல ஒரு டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படின்றது அமையவிருக்கு. ஸோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து வரும் 2026க்குள்ள கம்ப்ளீட்டா முடிக்கப்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த ஒரு ப்ராஜெக்டுடைய சில முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஹை ப்ரிசிஷன் ஏரோஸ்பேஸ் பார்ட்ஸ், எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ், எக்ஸ்போர்ட் பொட்டன்சியல் டு யூரோப் அண்ட் ஈஸ்ட் ஏசியா. இது போக இந்த ஒரு டிஃபென்ஸ் காரிடர் மூலமா ஏறத்தாழ 2,000 பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றதும் உருவாக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒசூர் நாலேஜ் காரிடர். சோ இது ஒண்ணும் இல்ல, ஒசூர்ல 2,000 கோடி ரூபாய் முதலீட்டுல ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மற்றும் இனோவேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸோட கூடிய ஒரு நாலேஜ் காரிடர் அப்படின்றது ஒசூர் ராயக்கோட்டை கிருஷ்ணகிரி ஸ்ட்ரெச்ல அமையவிருக்கு. அதன்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து வரும் 2028க்குள்ள கம்ப்ளீட்டா முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ப்ராஜெக்டுடைய சில முக்கியமான கீ ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, 30 ஸ்கொயர் மீட்டர் ஹைடெக் ஜோன் வித் டேட்டா சென்டர்ஸ், இனோவேஷன் லேப்ஸ், குளோபல் ஐடி கேம்பஸஸ் மற்றும் எஜுகேஷன் அப்ஸோட கூடிய இந்த ஒரு ஒசூர் நாலேஜ் காரிடர் அப்படின்ற ப்ராஜெக்ட் ஒசூர்ல அமையவிருக்கு. நம்ம லிஸ்ட்ல நாலாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது ஃபாக்ஸ்கான் காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பான்ஷன். ஸோ ஒசூர்ல தாய்வான் பேஸ்டு ஃபாக்ஸ்கான் நிறுவனம் அவங்களுடைய ஒரு எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் காம்போனன்ட் ப்ரொடக்ஷனுக்கான ஒரு மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பான்ஷன் அப்படின்றத 1,500 கோடி ரூபாய் முதலீட்டுல ஒசூர்ல உள்ள சிப்காட் பேஸ் 2ல அமைக்கவிருக்காங்க.
ஸோ இந்த ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் 2026க்குள்ள கம்ப்ளீட் பண்ணப்படும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. இந்த ப்ராஜெக்ட்டுடைய சில முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, மேனுஃபேக்சரிங் ஆஃப் கீ இவி அண்ட் ஸ்மார்ட் போன் மாடியூல்ஸ், ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ், இது போக இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மூலயமா கிட்டத்தட்ட 4000 பேருக்கு வேலை வாய்ப்பும் உருவாக்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதோட ஃபோக்கஸ் ஆன் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ஸ் போன்ற பல்வேறு ஃபியூச்சர்ஸோட இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஓசூர்ல நடக்கவிருக்கு. நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது DHL குளோபல் வேர்ஹவுசிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஹப். ஸோ ஜெர்மனி பேஸ்டு DHL சப்ளை செயின் அவங்களுடைய ஒரு இன்டர்நேஷனல் லாஜிஸ்டிக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸோட கூடிய ஒரு குளோபல் வேர்ஹவுசிங் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன் ஹப் அப்படின்றத ஒசூர்ல 600 கோடி ரூபாய் முதலீட்டுல அமைக்கவிருக்காங்க. ஸோ இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒசூர் அவுட்டர் ரிங் ரோட் பெல்ட்ல அமையவிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு DHL குளோபல் வேர்ஹவுசிங் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன் ஹப்கான கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது 2025ல இருந்து 26 இந்த இடைப்பட்ட காலத்துல நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இந்த ப்ராஜெக்டுடைய சில முக்கியமான ஃபியூச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஃபுல்லி ஆட்டோமேட்டட் வேர்ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ், கோல்டு செயின் சிஸ்டம்ஸ், EV ஃபிளீட் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அண்ட் ட்ரைனிங் சென்டர் ஃபார் லாஜிஸ்டிக்ஸ் ஒர்க் ஃபோர்ஸ் போன்ற பல்வேறு ஃபியூச்சர்ஸோட இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஓசூர்ல நடக்கவிருக்கு. நம்ம லிஸ்ட்ல ஆறாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது ஓசூர் எலக்ட்ரானிக்ஸ் கிளஸ்டர். ஸோ இது வந்து ஒரு ஃபாரின் பேக்டு ஜாயின் வெஞ்சர். குறிப்பா தாய்வான் மற்றும் சிங்கப்பூர் ஃபர்ம்ஸோட இணைஞ்சு 1200 கோடி ரூபாய் முதலீட்டுல ஒரு எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர் அப்படின்றத ஒசூர்ல உள்ள தேன்கனி கோட்டை ரோட்ல அமைக்கவிருக்காங்க. அப்படி இந்த ப்ராஜெக்ட்டுக்கான கம்ப்ளீஷன் அப்படின்றது 2026ல இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு ப்ராஜெக்டுடைய சில முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, 200 ஏக்கர் எலக்ட்ரானிக்ஸ் பார்க், SMT அசம்பிளி லைன்ஸ், டெஸ்டிங் சென்டர்ஸ், பிளக் அண்ட் பிளே யூனிட்ஸ் ஃபார் குளோபல் OEMs போன்ற பல்வேறு ஃபீச்சர்ஸோட இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒசூர்ல அமையவிருக்கு. நம்ம லிஸ்ட்ல ஏழாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது ஜோபில் குரூப் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பான்ஷன். ஸோ இட்டாலியன் பேஸ்டு ஜோபில் குரூப் அப்படின்ற இந்த நிறுவனம் வந்து அவங்களுடைய கன்சியூமர் குட்ஸ்க்கான மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பான்ஷன் அப்படின்றத 400 கோடி ரூபாய் முதலீட்டுல ஒசூர்ல உள்ள சிப்காட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல அமைக்கவிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டுடைய சில முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் ஹோம் கேர் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் ஃபார் எக்ஸ்போர்ட், பார்ட்னர்ஷிப் வித் இன்டர்நேஷனல் FMCG பிராண்ட்ஸ் போன்ற பல்வேறு ஃபியூச்சர்ஸோட இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதும் ஓசூர்ல நடக்கவிருக்கு. ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ see you next video. Until signing off by Sabri Karthik.